ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. டாக்டர் அம்பேத்கரோட முதல் 11 பாகங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, அடுத்த பாகத்துக்கு போகலாம். அம்பேத்கர் தன்னுடைய அறிவுத்திடலை இடையராது மேற்கொண்டார். அம்பேத்கர் அன்றாடம் 18 மணி நேரம் படித்தார். அறிவை அகழ்ந்து தேடல் இவ்வாறு பல மாதங்கள் தொடர்ந்தன. 2 ஆண்டுகள் கடுமையாக உழைத்து படித்த பின் சிறப்பான மதிப்புக்கரிய இனிய வெற்றி கிடைத்தது. பண்டைய இந்தியாவின் வாணிபம் என்ற ஆய்வு கட்டுரைக்காக 1915 MA பட்டம் பெற்றார். 1916 மே மாதம் டாக்டர் கோல்டன் வெய்சர் நடத்திய மனித இன வரலாறு பற்றிய கருத்தரங்கில் இந்தியாவின் சாதிகள், அவற்றின் இயக்கம், தோற்றம், வளர்ச்சி என்ற ஆய்வு கட்டுரையை படித்தார். இந்த ஆய்வு கட்டுரையில் சாதிக்குள்ளேயே திருமணம் என்பதுதான் சாதிகளின் சாரம் என்று குறிப்பிட்டுள்ளார். சாதி என்பது தடுப்பு சுவர்களுக்குள் வாழும் ஒரு வகுப்பே. இது மனுவுக்கு முன்பே இருந்தது. மட துணிச்சலான வெட்கங்கெட்ட மனு இவற்றை தொகுத்து விதிகளாக எழுதினார். அப்போது நடைமுறையில் இருந்த சாதி விதிகளை தான் மனு தொகுத்தார் என அம்பேத்கர் குறிப்பிட்டுள்ளார். சாதி என்பது ஒருமையில் ஒன்றுமில்லாதது, பன்மையில்தான் அதன் இருப்பும் இயக்கமும் இருக்கிறது என்று அம்பேத்கர் குறிப்பிட்டுள்ளார். இது அவருடைய வெற்றி ஏணியின் முதல் படி. 2வது படியையுமே விரைவில் ஏறினார். ஒரே நேரத்தில் மற்றொரு ஆய்வு கட்டுரையும் எழுதி கொண்டிருந்தார். இந்தியாவின் ஆதாய பங்கு, ஒரு வரலாற்று ஆய்வு கண்ணோட்டம் என்ற கட்டுரையை பல நாட்கள் தன் முழு கவனத்தையும் கடும் உழைப்பையும் செலவிட்டு எழுதி முடித்தார். 1916 ஜூன் மாதம் 2வது வாரத்தில் இவ்வாய்வு கட்டுரையை கொலம்பியா பல்கலைக்கழகம் ஏற்றுக்கொண்டது. மேலும் விரிவுபடுத்தப்பட்ட இக்கட்டுரையை 8 ஆண்டுகள் கழித்து பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதியின் பரிமாண வரலாறு என்ற பெயரில் PS கிங் அண்ட் சன்ஸ் கம்பெனி இங்கிலாந்தில் வெளியிட்டது. தேவையான எண்ணிக்கையில் இந்நூல்களின் படிகளை கொலம்பியா பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் அளித்தார். இந்த ஆய்வு கட்டுரைக்காக தத்துவவியல் டாக்டர் என்ற பட்டத்தினை கொலம்பியா பல்கலைக்கழகம் அதிகாரப்பூர்வமாக வழங்கியது. கல்வி உலகில் அம்பேத்கர் ஈற்றிய அரிய வெற்றியை கலைத்துறையைச் சேர்ந்த பேராசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து மனதார பாராட்டி விருந்தளித்து சிறப்பித்தனர். நீக்ரோக்களின் அடிமைத்தனத்தினை அகற்றிட போராடிய அமெரிக்கர்களின் வழித்தோன்றல்களான இந்த அமெரிக்க இளைஞர்கள் ஆபிரகாம் லிங்கன் போன்ற விழுமிய நோக்கும், புக்கர் டி வாஷிங்டன் போன்ற கடும் உழைப்பும் கொண்டுள்ள இளைஞர்கள் அம்பேத்கரின் வெற்றியை கொண்டாடினர். என் கல்விக்காக உதவியமைக்கு மனமார்ந்த நன்றி என குறிப்பிட்டு இந்நூலை பரோடா மன்னர் மேதகு சாயாஜிராவ் கெய்க்வாட் அவர்களுக்கு காணிக்கையாக்கினார். இந்த ஆய்வு நூலில் அன்றைய வளர்ச்சி வரையிலானவை இணைக்கப்பட்டு திருத்தம் செய்யப்பட்டது. மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் பற்றி, குறிப்பாக அந்த நிதி பற்றி மதிப்பீடு இந்நூலில் இணைக்கப்பட்டது. பொது நிதி பற்றி அம்பேத்கருக்கு முதல் பாடம் கற்பித்த எட்வின் R.A. செலிக்மேன் அவர்களுடைய முன்னுரையுடன் ஆய்வு நூலில் அம்பேத்கர் எடுத்துக்கொண்ட பிரச்சினை உலகில் பல பகுதியிலும் உள்ளவர்களின் கவனத்தை ஈர்ப்பதாக உள்ளது என்று இப்பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார். அதில் நான் அறிந்த வரையில் அடிப்படை ஆதாரமாக இருக்கின்ற கோட்பாடுகள் இந்த அளவிற்கு விரிவாக ஆராயப்பட்டதே இல்லை என்று எழுதியுள்ளார். ஆங்கில பேரரசின் கீழ் 1803 ஆண்டு சட்டம் இயற்றப்பட்ட காலம் முதல் உருவான நிதி கொள்கைகளின் வளர்ச்சி பற்றி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நூலில் வரவு செலவு பற்றிய பகுதிகள் மிகவும் மதிப்பு வாய்ந்தவை. மாகாண நிதிகளின் போக்கு, பெருக்கம் ஆகியவற்றை பற்றி விளக்கி கற்பிக்கின்ற தன்மையில் இவை அமைக்கப்பட்டுள்ளன. பகுதி 10 முதல் 12 வரை ஆர்வத்தை தூண்டி ஈர்த்து அழுத்தமான பதிவை ஏற்படுத்துவதாய் உள்ளன என குறிப்பிடும் பேராசிரியர் செலிக்மேனின் முன்னுரையானது நாட்டுப்பற்று மிக்க அம்பேத்கரின் சிந்தனையின் பிழிவை காட்டுவதாக அமைந்துள்ளது. அம்பேத்கர் பிரிட்டிஷ் அதிகார வர்க்க மனப்பான்மையினை அம்பலப்படுத்தினார். பேரரசின் திட்டங்களையும் நோக்கங்களையும் சாடினார். நாட்டில் உள்ள பிற்போக்கு கும்பல்களை கண்டனம் செய்தார். பொருளாதார முன்னேற்றம் சிறிது ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த ஆய்வில் நூலில் அம்பேத்கர் ஒப்புக்கொண்டார். ஆனால் அமைதியும் ஒழுங்கும் இருப்பதால் மட்டும் மக்கள் மனநிறைவு கொள்வதில்லை, ஏனெனில் அவர்கள் அறிவற்ற ஊமையர்கள் அல்லர் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் கொள்கைகள் அனைத்தும் ஆங்கில தொழில் முதலாளிகளின் நலன் கருதிகளாகவும் ஆங்கிலேய உற்பத்தியாளர்களாலும் இயக்கப்படுகின்றன என்பது எல்லோரும் அறிந்த உண்மையாகும் என்று கூறினார். எல்லா நாடுகளிலுமே சமூக அடக்குமுறைகளுக்கும் அநீதிகளுக்கும் ஆளான ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்கள் இருக்கின்றனர். ஆனால் இதற்காக எந்த நாடும் அரசியல் அதிகாரம் பெறாமல் இருக்க வேண்டும் என்பதில்லை. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வரவு செலவு திட்டங்களை விவாதங்களின் பொழுது மாநாட்டுக்கான சட்டசபை, மத்திய சட்டசபை உறுப்பினர்களுக்கு உற்ற வழிகாட்டியாக இந்நூல் திகழ்ந்தது. அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு குறிப்பு நூலாகவும் பொருளாதாரமானவர்களுக்கு வழிகாட்டி நூலாகவும் இந்நூல் பயன்பட்டது. இந்நூல் வெளியிட்ட கொஞ்ச காலத்திலேயே ராயல் கமிஷன் முன் இந்திய நாணய செலவாணி பற்றி கருத்து கூறுமாறு அம்பேத்கருக்கு அழைப்பு வந்தது. அந்த ராயல் கமிஷன் உறுப்பினர் ஒவ்வொருவரும் கையில் தான் எழுதிய நூல் இருப்பதை பார்த்து அம்பேத்கர் இருமுதைத்திருக்கிறார்.
நூட்களை படிப்பதில் அம்பேத்கர் கொண்டிருந்த வேட்கை என்றும் தனியாததாக இருந்தது. அவருடைய ஓய்வு நேரத்தில் பழைய புத்தக கடைகளை நாடி செல்வார். அங்குள்ள பழைய புத்தகங்களை அவருடைய கண்கள் நோட்டமிட்டு கொண்டிருக்கும். புத்தக பித்தனுக்கே உரிய மகிழ்ச்சியுடன் நியூயார்க் நகரில் 2000 நூல்கள் வாங்கினார். இந்த புத்தக பெட்டியை இந்தியாவிற்கு எடுத்து செல்லும் பொறுப்பை நண்பர் ஒருவரிடம் நம்பிக்கையுடன் ஒப்படைத்தார். ஆனால் அவருடைய நம்பிக்கை பொய்த்துவிட்டது. பின்னர் சில நூல்களை மட்டுமே இந்தியாவில் அந்த நண்பர் கொடுத்தார். அமெரிக்காவில் அம்பேத்கருடைய நெஞ்சத்தினை 2 செய்திகள் பெரிதும் கவர்ந்தன. ஒன்று, அமெரிக்காவில் அரசியலமைப்பு சட்டம், அதிலும் குறிப்பாக நீக்ரோக்களுக்கு சுதந்திரம் வழங்குவது பற்றி 14வது திருத்தம் அவரை கவர்ந்தது. மற்றொன்று 1915இல் இறந்த புக்கர் டி வாஷிங்டன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு ஆகும். அவர் சிறந்த சீர்திருத்தக்காரர். அமெரிக்க நீக்ரோ இன மக்களுக்கு கல்வி அளிக்கப்பட வேண்டும் என போராடியவர். அஸ்கேஜி நிறுவனத்தின் அமைப்பாளர், தலைவர் அவரே. அறிவால், உணர்வால், உழைப்பால் எவ்வாறு உயர வேண்டும் என்று நீக்ரோக்களுக்கு அந்த நிறுவனம் கற்பித்தது. அதன் மூலம் பன்னெடுங்காலமாக நீக்ரோக்களின் உடலை, அறிவை, உள்ளத்தினை பிணைத்திருந்த அடிமை சங்கிலிகள் நொறுங்கின. கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் மிகவும் சிறப்பான முறையில் படிப்பை முடித்த பின் அம்பேத்கரின் கவனம் லண்டன் மீது திரும்பியது. உலக அளவில் சிறந்த கல்வி பெறுவதற்கான இடமாக லண்டன் இருந்தது. அங்கு எல்லா வகையான திறமையாளர்களுக்கும் முழு வளர்ச்சி பெற்றிட வாய்ப்பு உண்டு. 1916 ஜூன் மாதம் அமெரிக்காவை விட்டு புறப்பட்டார். சில நாட்களுக்கு பின் லண்டன் நகரை அடைந்தார். அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம். Thank you for watching. For more videos, please subscribe.